தான் கூப்பிடுறேன். ஓகே, நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறோம். ஓகே, கால் பண்ணுறோம் உங்களுக்கு. We will call you. Darun Dharmapala, next hearing April 21st. சார் 2-3 வருஷமாக இழுவண்டது வழக்கு ஒரு பார்த்து முடிச்சு தான் அடுத்த தவணைக்குள்ளே குறை நிற்காம வேலி இழுக்க முண்டும் போயெல்லாம் கிடக்குது. டோன்ட் வெரி தரோம். 2-3 வருஷத்துல நான் கேஸ் முடித்தேன். நான் பேசுகிறேன். பிள்ளை பிள்ளை எங்க பிள்ளை அவர் வெளியே போயிட்டு காசு தரவனுங்களே. காசு தரீங்களா நீங்க? இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம். இப்போதைக்கு கஷ்டம் வேண்டாம், நாங்கள் தந்து நாங்கள் விடுவோம். இந்த நிலைமையை கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்களேன். என்ன விளங்குது? உங்க நிலைமையே உங்களுக்கு விளங்கணும் பிள்ளை. நீங்க வழியா சொல்லுங்க பிள்ளை, சொல்லுங்க. என்னது தாரீங்களா இல்லையோ? என்ன சொல்றீங்க? தாரீங்களா இல்லையோ? இப்போ கொஞ்சம் கஷ்டம் இல்ல இடக்கிட்ட வேணும். தாரீங்களா இல்லையோ? வைக்கிறீங்களா இல்லையோ? இந்த நிலைமையை கொஞ்சம் இல்ல இன்றைக்கு நீங்க கஷ்டம் நான் போக உங்களுக்கு பின்னேரம் பாரன் பிள்ளை. அவரோட வடிவான முடிவு எடுத்து வைக்க நீங்க சரியோ? அம்மா அம்மா, நாங்கள் பேங்க்லேருந்து வரோம். 3 மாதமாக நீங்கள் காசு கட்டல. பேங்க்லேருந்து காசு எடுக்க அதை இதை சொல்லி காசு எடுத்து போட்டியால். இப்போ 3 மாதமாக கட்டல. என்ன செய்ய போகிறீங்க? இதை என்ன செய்ய போகிறீங்க? இதால் எங்களுக்கு தான் ப்ரெஷர் கூடவே இருக்குது. 3 மாதமாக காசு கட்டல. மகன் விரட்டும் தம்பி சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கு 2 நாள் தான் டைம் தருவோம். அதுக்குள்ளே கட்டி முடிக்கிற வழியை பாருங்க. விளங்குதா நான் சொல்கிறது? பொல்லாத ஹோஸ்டலாக்கு வெளிக்கிட்டு ஊர் முழுக்க கடன் வாங்கி இப்போ எனக்கு தான் மானக்கு அவர் நிம்மதியாக போய் சேர்த்துட்டேன். தருண், இப்போ எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. கொஞ்சம் காலம் பாருங்க, ஹெல்ப் பண்ணுறோமா? தம்பி, இருந்தெல்லாம் தந்துட்டேன். இதுதான் கடைசியாக கிடக்குது. மாற்ற மாட்டாங்கள் தானே? அதெல்லாம் ஒரு சிக்கலும் இல்லையாம்மா. கொஞ்ச நாள் பொறுங்க, நான் போய் 1 மாதத்தில் இந்த கேஸ் எல்லாம் பெற்று. தம்பி, இந்த ஏஜாங்காட்ட கதை நம்பி வலிக்கிறாது. இப்போ நியூஸ் பேப்பரில் பார்க்குறேன். ஆஸ்திரேலியாந்து போன முறை வச்சு திரும்பி வந்திருக்காங்க. பார்த்துட்டு அது ஒரு சிக்கலும் இல்லை. ஏஜென்ட்காரன் சொன்னோம் 18 நாளில் நீட்டு இறக்கணும்னு சொல்லி. நீங்கள் அதுலேருந்து எல்லாத்தையும் தர்க்கம் சொல்லி அவங்க கூட வேலையை பாருங்க. Please sit down. உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் ஓகே இருக்குது. பட்டு பழைய கம்பெனியில் என்ன பிளாக் மார்க்? அது சார் ஆஸ்திரேலியாவுக்கு போய் பார்டரில் பிடிபட்டது. ஓகே, அப்போ உங்களுக்கு வழக்கு இருக்குமேண்ணே? ஓம் சார், அது அடுத்த தவணைக்குள்ளே முடிஞ்சிடும், பிரச்சனை இல்லை. ஓகே, நான் திருப்பி கால் பண்ணுறேன் உங்களுக்கு.